வந்தவனே, என் குல தெய்வமே, புகா எம்பெருமானே, நீதான் என் நாட்டு மக்களையும் எம்மையும் காத்தள்ள வேண்டும். இதுதான் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 வகை நிலங்களிலே இந்த குறிஞ்சி நிலத்தை பரிபாலிக்கும் நம்பி தலைவன் நான். எம்பெருமான் முருகப்பெருமான் அருளால் நாட்டு மக்களை நலமாக பரிபாலித்து வருகிறேன். ஆண்டவன் கிருபையால் எனக்கு 7 ஆண் மக்கள். 7 ஆண் மக்களை கொடுத்த அந்த இறைவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கவில்லையே. 1000 ஆண் மக்கள் இருந்தாலும் ஒரு பெண் மகள் இருந்தால்தான் கடைசி காலத்திலே தலைமாட்டிலே இருந்து நமக்கு ஒரு தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்க ஒரு பெண் குழந்தை வேண்டுமே. எனக்கு ஒரு பெண் குழந்தை கொடுக்கவில்லையே. உன் அருளால் எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தார். அவளை வளர்த்து அவள் தக்க பருவம் அடைந்தவுடனே அவளுக்காக தனியாக காடு விட்டு திணை விதைத்து அந்த திணையை அவளே காவல் காக்க செய்து அதை அறுவடை செய்து படைக்கிறேன் முருகா என்று வேண்டுகிறேன். ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட சென்று என் மக்களோடு வேட்டைக்கு சென்று வந்த நேரத்தில் திடீரென்று அந்த காலகத்திலே வேட்டையாடி கிடைத்திருக்கும் பொழுது ஒரு சப்தம். எப்படி? அந்த குவா குவா என்ற சப்தம் எனக்கு புகா புகா. அந்த சப்தம் என்று நான் சற்று திரும்பி என் மனச்செடி கொடுத்து கேட்டேன். அந்த சத்தம் மா 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 என்றது. உமா என்றால் அன்னை உமையவளின் பெயர் ஆயிற்று. பள்ளிக்கிழமை தோண்டி எடுத்த பள்ளத்திலே பள்ளிக்கொடிக்கு நடுவே அழகே உருவான ஒரு பெண் குழந்தை. அப்பா, நான் தான் உங்கள் குழந்தை, என்னை வாரி அணைத்து உங்கள் மாறுபோது சொல்வதை போன்று தோன்றியது. எம்பெருமான் முருகன் கொடுத்த பரிசு இந்த குழந்தை அவன் கொடுத்தது. வெள்ளி கொடிகளுக்கு நடுவே இருந்ததால் அவளுக்கு வள்ளி என்று பெயரிட்டேன். என் மனைவி நங்கை மோகனிடம் கொண்டு போய் முருகன் கொடுத்த பிள்ளையம்மா என்றே அவள் சொன்னார். நீ முருகன் கொடுத்த பிள்ளை என்று சொன்னார்கள், இது நம்முடைய பிள்ளை என்று மார்போடு அழைத்தார். நாளொரு நேரியும் பொழுதொரு வண்ணமாக அவளை வளர்த்து தக்க பருவம் அடைந்தார். ஞாபகம் வந்தது முருகனுக்கு வேண்டிய கடன். அவள் பருவம் அடைந்த உடனே குலப்பழக்கம் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பருவம் அடைந்த பெண்கள் திணைக்காமல் புரிவதும் வழக்கம். அவளுக்காக காடு விட்டு திணை வந்திருக்கிறேன். அந்த திணைகள் பக்குவத்திற்கு வந்திருக்கிறது. அறுவடைக்கான நேரங்கள் பட்சி ஜாதிகள் அங்கும் இங்குமாக அறிந்து கொண்டிருக்கிறது. முருகனுக்கு படைக்கும் திணையை பட்சி ஜாதிகள் கொய்தால் பாவம் அல்லவா? எனவே வேண்டுதலை நிறைவேற்ற என் மகள் வள்ளியை திணைக்காவல் கருப்ப போகின்றேன். முருகனுக்கு வேண்டிய கடமை நிறைவேற்றப் போகின்றேன். என் மகளை திணைக்காவல்